எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. நான் அழுதும் இருக்கேன். இதுதான் எனக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்குண்டா. இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அங்கேருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப ஒரு சிவப்பு கம்பளை விரிச்சு என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அத்தனை பேரும். என்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, சூரி சார் கூட ஆக்ட் பண்றதுக்கு ஓகேவா? இட் இஸ் a honor to act with சூரி சார். அண்ணே, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குண்ணே. பார்ப்பாரா என்று உயர்ந்து பார்த்த என்னை 2 முதலாளிங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு அண்ணே சொன்னாங்கல்ல. மூட்டுகளில் வலியா? சிறிய மூட்டுகளில் விரைப்புத்தன்மை உள்ளதா? மூட்டின் இயக்கம் குறைந்து காணப்படுகிறதா? அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR ஆர்த்தோகியூர் ஆயில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now. என்ன பெத்தார்களா? லவ் யூ தம்பி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அதாவது எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. நான் அழுதும் இருக்கேன். கடவுளே, தாயே, ஏன்னா 93 நினைக்கிறேன், 93 நாங்கள் திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து 8வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும், அந்த மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு 2-3 செந்தமிழ், முத்தையா, திவாகர், ஒரு 4 பேர் வந்தோம். தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன், பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீ ஓம் கியூரிங்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் வேலை செஞ்சேன். அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம் எங்களுக்கு. 20 ரூபா, 7 நாளுக்கு 140 ரூபா வரும். அதில் ஒரு 70 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு 70 ரூபா ஊருக்கு அனுப்புவேன். அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்த் அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க, செல்வண்ணன், பாலு அண்ணன், மொத்தம் 3 பேர் தான் அந்த அந்த முதலாளி. நல்ல மனிதர்கள், நல்லா பார்த்துக்குருவாங்க, எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் எனக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்குண்டா. இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு திருப்பூர் சுப்பிரமணியன் அந்த தேட்டருக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து எனக்கு அப்படியே பார்க்குறேன், இந்த இடம் தானே நடந்திருக்கும், நான் நடக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அங்கேருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப ஒரு சிவப்பு கம்பளை விரிச்சு என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அத்தனை பேரும். நானாக வரல, என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது. நீ நில்றா, உனக்கான மேடைடா, நீ நிற்காம யாருடா நிற்கிறது, நீ நில்றா, நாங்கள் இருக்கோம்டான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இந்த படத்தை தாங்க சார், இந்த படத்தை விட்டுருங்க சார், இந்த படத்தை மீறி என்னை கொண்டாந்து இப்போ இங்கே நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஐசுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இருக்க ஹீரோயினிகள் வந்து பத்தியா ஐசுன்னு சொன்னோன்னு இவ்வளோ பேர் கத்துறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி முத்து சொன்னாப்புல, அது என்னமோ தெரியலண்ணே, ஐசு எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு போட்டாங்க, ஐஸ்வரப்ப மட்டும் 5 பாட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல அன்பு தம்பி முத்துக்குமரன். நல்ல விஷயம் தான். ஆனால் தம்பி எல்லாரும் வருவரப்போ அங்கே கைதட்டினாங்க, தம்பி நல்ல விசில் எடுத்தாங்க அன்பு தம்பிங்க தங்கச்சிங்க. ஆனால் ஐசு வந்தப்ப ஒரே மனுஷன் அத்தனை பேருக்கு ஈக்குவலாக ஒருத்தர் விசில் அடித்தான். அது யாராண்டா, நீ மட்டும்தான். அங்கிட்டு
யாரா அங்கே அவ்வளோ சவுண்டுக்கு ஈக்குவலாக ஒருத்தங்கிட்ட விசில் வர யாருன்னு பார்த்தோம்னா நீ ஐஸுக்காக அவ்வளோ விசில் அடிச்ச. நான் உன்னைய பார்த்தேன், நீ எனக்கு எவ்வளோ அடிச்சேன்னு தெரியல. ஆனால் இது மிக்சி, இது என்னது மிக்சியா ஏர் கூலரா இவ்வளோ சைஸாக இருக்குது, இது கீழே விழுகிற அளவுக்கு நீ விசில் அடிச்ச தம்பி. ஸோ அப்படி ஒரு ஹீரோயினே இந்த கதையை சொன்னவொன்னு நான் டேரக்டர் கேட்டேன், ஹீரோயின் கதை சொல்லியாச்சு என்ன சொன்னாங்க, அண்ணா கதை கேட்ட இந்த கதையை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. உண்மைக்கு என்னைக்குலாம் ஒரு ஹீரோயின் கிட்ட கதை சொல்லி இல்லை ஓகே பண்ணல சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா பாதி பேர் இந்தியில் இருக்காங்க, இங்கே நம்மளால போய் உட்காந்து கதை சொல்கிறப்போ அவ்வளோதான். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே சரி பேசாமல் என்கிட்ட யாராவது வர வச்சுருவோமா ஹிந்தி தெரிஞ்சவங்கள. ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு ஹீரோயின் இருக்காங்க. சில பேர் தமிழ் தெரியாது, அப்போ அவங்க கதை சொல்ல புரிகிற கஷ்டம். சில பேர்கிட்ட இங்கிலீஷ் தெரியும். ஆனால் ஐஸு கதை கேட்டோன்னு ஓகே பண்ணிட்டாங்க. காரணம் இந்த உறவு சார்ந்து அந்த ரோல் தாங்க. இப்படி ஒரு கேரக்டரு, இப்போ நம்ம மண் சார்ந்த கேரக்டரை நம்ம போய் பண்ணணும் அப்படி முடிவெடுத்துறாங்க. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க இந்த நீங்கள் படம் பார்த்தே அவங்க தெரியும் இந்த ரோல் எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு. உண்மைக்கு உங்களை தவிர இது யாராலும் இந்த இடத்துல இருந்திருந்தா இப்போ சரியாக பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. தம்பி டிஜே, நீ ஒரு ஆள் போதும், உன்னை போகிற இடம்லாம் கூட்டிகிட்டு போகலான்டா. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த கதை கேட்டதா. அதே மாதிரி ஒருவன் அண்ணே பொதுவாக அண்ணே நம்ம நடித்த முடிச்சுட்டு நான் நடித்த சீனை தான் போய் நான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி டேரக்டர்கிட்ட கேட்பான், எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா தான் நடித்த சீன் நல்லா வரணும்ண்டு. ஆனால் ஐஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நடித்த சீன் நட்டிலும் மற்ற சீன் அந்த படத்தில் முக்கியமான சீன்லாம் இருக்குங்களா, அதை இன்றைக்கி எடுக்கிறீங்களா, ஆமாம் எடுத்தாச்சு. அப்படியே டேரக்டர் சார் என்ன பண்ணுறப்ப ஃப்ரீயாக இருக்காரு, ஓகே நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு டேரக்டர் ஃபோன் பண்ணி, சார் இந்த சீன் நல்லா வந்துருச்சா, நல்லா எடுத்தாச்சா, அந்த பாட்டி நல்லா நடிச்சிட்டாங்களா, எல்லாமே நல்லா நடிச்சாங்களா, ஓகே சார். என்னடா இந்த பொண்ணு நடிக்கையில் அந்த சீன் அவ்வளோ விசாரிக்குது. என்னன்னா எல்லாரும் நடித்த அந்த படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் நடித்தது நல்லா வரும். நம்ம மட்டும் நல்லா நடித்தா பத்தாது. இப்படி ஒரு அளவு கடந்த ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு ஹீரோயினியை நான் மாமல்ல பார்த்தேன். நன்றி ஐஸு. சாரி லேட்டாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட பகிராமல் எனக்கு வேறு எங்கே போய் பகிரன்னு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அன்பு தம்பிகளா, தங்கச்சிகளா, அண்ணனுங்களா, நம்ம சட்டு தாய்மாமைங்களா, எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தன் வாழ்க்கையால் பேசிவிட்டு எல்லோருக்கும் நன்றி சொன்ன அண்ணன் சூரிய அவர்களுக்கு நன்றி. அண்ணன் அவருடைய நன்றியை அவர் கண்ணீர் மூலியமா நமக்கு கொடுத்துட்டார். நம்ம நன்றியை என்னைக்கு திருப்பி கொடுக்கிறது? அண்ணனுடைய தொழில் வாழ்க்கை தொடங்கிய இந்த திருப்பூர்ல இருந்து அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அண்ணன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குனே. ஆமா, இந்த மேடையில சில மனிதர்களை கொண்டு வர போறோம். அவங்கள பார்த்த உடனே நிச்சயமா அது நீங்க எதிர்பாராத ஒண்ணா இருக்கும். அந்த நல்ல மனிதர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு அரங்கம் நிறைந்த நல்ல கைதட்டல் கொடுங்க. சூரிய அண்ணனின் தொழில் வாழ்க்கை தொடங்கிய இந்த திருப்பூரில் அண்ணன் பார்ப்பாரா என்று உயர்ந்து பார்த்த என்னை 2 முதலாளிங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு அண்ணன் சொன்னாங்கல்ல, அந்த முதலாளிகள் மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் அண்ணன் மற்றும் செல்வகுமார் அண்ணன் 2 பேருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. நாங்க கோவிந்தராஜ் அண்ணனையோ செல்வகுமார் அண்ணனையோ வர சொல்லி இருக்கோம் அப்படின்னு யாருமே சொல்லல சூரியன் எனக்கு. ஆனா 32 ஆண்டுகளுக்கு முன்பாக தனக்கு ஊதியம் குறைத்த முதலாளிகளுடைய பெயரை நினைவில் வைத்திருக்கிற அந்த மனிதர் இந்த உயரத்துக்கு தகுதியானவர் என்பதை உங்கள் கைதட்டல் மூலமாக மீண்டும் ஒரு முறை நிரூபிப்பதில் மகிழ்ச்சி. அடுத்ததா தம்பி சிங்கிள்ஸ்லாம் கை தூக்குங்க. கைதான தூக்க சொன்ன, ஏன்டா கதறீங்க?
தன் திறமையால் தமிழ் மக்களின் இதயங்களை இறுக்கி பிடித்திருக்கிற மாமன் திரைப்படத்தின் கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹாய், ஹலோ, கேக்குதா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இவருக்கு முதல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நீங்க எவ்வளோ பிரமாதமா இது பண்றீங்க. முத்துக்குமார், டூ குட். ஹலோ, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கேட்கல என்ன? நல்லா இருக்கீங்களா திருப்பூர்? என்னோட முதல் வாட்டி இங்க வருது. இங்க நான் தமிழ்ல சொல்லும்போது கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னா மன்னிச்சிடுங்கோ. எனக்கு நல்லா பேசணும்னு ஆசை இருக்கு, ஆனா மலையாளி இல்லையா, அப்போ கொஞ்சம் மலையாளம் அங்கே இங்கே மிக்ஸ் பண்றேன். கரெக்டா சார்? ஓகே, ரொம்ப தேங்க்யூ. இங்கே இந்த டைமில் நீங்கள் இங்கே உட்கார்ந்து நம்ம பேசுகிறதெல்லாம் நல்லா லிசன் பண்ணி நல்லா சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நானும் சூரி சாரும் ஏன் இங்கே வந்தேன்னா, உங்களையும் உங்கள் ஃபேமிலியையும் டைரெக்டாக May 16 அன்னையிலிருந்து தியேட்டருக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக. இல்லையா சார்? வாங்க, நீங்கள் ஃபேமிலி கூட வந்துடுங்க, நம்ம ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வாங்க. ப்ளீஸ் வந்துடும்ல? நம்பலாமா? தேங்க்யூ ஸோ மச். இங்கே முத்து பேசிகிட்டு இருக்கும்போது என் கண்ணை சின்னதாக வந்து வெட்டாயிடுச்சு. ஏன்னா வாழவர வர வைக்கும் தமிழகம், கரெக்ட் தானே? அந்த மாதிரி நான் கேட்டிருக்கு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி உங்கள் இதயத்தில் இடம் கொடுக்கும் நான் நினச்சதே இல்லை. அது ட்ரீம் போலும் பண்ணல. அந்த ட்ரீமை கரெக்டாக உண்மையாக மாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கிடைக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கதை ஒரு ஐடியா சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour நரேஷன் கொடுத்தேன். என்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சூரி சார் கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு ஓகேவான்னு ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு நான் கேட்டேன். சார், இது உண்மையாக தான் நான் சொல்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டேன். எனக்கு இட் இஸ் அ ஆனர் டு ஆக்ட் வித் சூரி சார். இந்த மாதிரி ஒரு மனிதன் கூட ஆக்ட் பண்ணுறது. ஏன்னா அவர் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறாங்க. எந்த சூப்பர் ஸ்டார் இருங்க, எந்த 6 வேணாலும் நீங்கள் எடுங்க, அதே ஹைட்டில் சூரி சார் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நேர்மையான மனுஷன். அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த ஹேண்ட் ஆஃப் காட் இருக்குது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வாக்கிலும் ரெஸ்பெக்ட் இருக்குது, மரியாதை இருக்குது, எல்லா மக்கள் மேலே இருக்கிற அன்பு இருக்குது. எனக்கு ரொம்ப ஆனர். நீங்கள் உங்கள் கூட நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் என் டீமுக்கு எனக்கு நன்றி சொல்லணும். என் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ், அப்புறம் என் சாரோட அக்காவாக நடித்த சுவாசிகா, அவரும் கேரளாவிலிருந்து வந்திருக்கீங்க. அங்கே கூட கிடைக்காத அந்த அக்செப்டன்ஸ் இங்கே அவருக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்குது. எனக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி எனக்கு அது ஃபீல் பண்ணுறேன். என் சுவாசிகாவுக்கு கிடைச்ச வெற்றி. அப்புறம் ஹெஷாம் இருக்குது. ஹெஷாமோட பாடல்கள் உங்களுக்கு பாட்டு பிடிச்சதா முன்னாடி கேட்டது? அப்புறம் நேற்றுக்கு தான் எல்லா பாட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ளீஸ் போய் கேளுங்க. என்னோட டிஓபி தினேஷ், பிரசாந்த் கூட அப்படியே ஒரு சோல்ஜராக இருந்து இந்த படத்தை ஃபுல்லாக அவர் தான் செட் பண்ண. ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் 16th வாங்க தியேட்டருக்கு. இப்போ கொடுக்குற அதே சப்போர்ட்டு உங்க ஃபேமிலியோட சேர்ந்து கொடுங்க. மூட்டுகளில் வலியா? சிறிய மூட்டுகளில் விரைப்புத்தன்மை உள்ளதா? மூட்டின் இயக்கம் குறைந்து காணப்படுகிறதா? அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR ஆர்த்தோகியூர் ஆயில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now.